கனிமொழி அவர்கள் பிரச்சார வாகனத்தில் செல்லும் போது இந்து மத குரு அர்ச்சகர் ஒருவர் கனிமொழியின் காரை நிறுத்தியுள்ளார். கனிமொழி அவர்களும் அவரை பார்த்ததும் காரை நிறுத்தச் சொல்லி அவரிடம் பேசும்போது அவர் கூறியதை கேட்டு கனிமொழி நெகிழ்ந்து போனார். மக்களுக்கு நல்லதா செஞ்சுட்டு இருக்கீங்க, மறுபடியும் வரணுமா ஆண்டவன். இதுபோன்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இன்று புதுக்கோட்டையில் பிரச்சார வாகனத்தில் செல்லும் போது மக்கள் நிற்பதை பார்த்ததும் தனது காரை நிறுத்தியுள்ளார். அப்போது சிறுமி ஒருவர் ஒரு பேப்பரை கொடுத்துவிட்டு அங்கிருந்து சென்று விடுகின்றார். அந்த பேப்பரை வாங்கி பார்த்த முதலமைச்சர் அதில் தனது புகைப்படத்தை அந்த சிறுமி தத்ரூபமாக வரைந்திருப்பதை பார்த்ததும் அந்த பேப்பரில் எழுதப்பட்டிருந்த சிறுமியின் பெயரை சொல்லி எங்கே அந்த சிறுமி என கேட்கின்றார். கூட்டத்திற்கு பின்னால் ஒரு ஓரமாக நின்ற அந்த சிறுமியை முன்னே அழைத்தார். பின்னர் முதலமைச்சர் ஸ்டாலின் அந்த சிறுமி கூறியதை கேட்டு நெகிழ்ந்து போனார். அப்படியா நல்லா இருக்கும் வாழ்த்து. நீ வருதியா கேஷ் பண்ணியா நீ? அப்படியா அப்படியா வாழ்த்து. என்ன பண்ணிக்கிற? பின்னர் புதுக்கோட்டையில் தேநீர் கடையில் அமர்ந்து டீ குடித்துக் கொண்டிருந்த போது முதலமைச்சர் ஸ்டாலின் அருகே அந்த கடையில் டீ போடுபவர் முதலமைச்சர் அருகே தயங்கி வந்து நிற்கின்றார். இதை பார்த்து முதலமைச்சர் அவரை தனது பக்கத்தில் அமர சொல்கின்றார். அவர் தயங்கி நின்றதும் வாங்க இங்க உட்காருங்க என முதலமைச்சரை அவரது கையை பிடித்து தனக்கு பக்கத்தில் அந்த டீ போடும் நபரை அமர வைக்கின்றார். அதற்கு பிறகு என்ன நடந்தது என பாருங்கள். எங்க பேருனா யாரு? பேருனா என் ஒய்ஃப் பேர் தான் துர்காவதி. என்று உட்காருமா ஆமா உட்காரு வீடியோ உட்காரு. செல்லும் இடங்களில் தமிழ்நாட்டிற்கு தான் கொண்டு வந்த திட்டங்கள் மூலம் பயனடைந்த எளிய மக்கள் தனக்கு ஆதரவு அளிப்பதை பார்த்து முதலமைச்சர் ஸ்டாலின் நெகிழ்ந்து போனார். சற்று முன் டைம்ஸ் சோசியல் ட்ரெண்ட் செய்திகளை தவறாமல் காண நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள்.